கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன சூறாவை பார்க்க போறோம். இந்த சூறாவின் மூலமாக நம்மளுடைய காசு சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா தீர்ந்துவிடும். நிறைய பேத்துக்கு நல்ல வேலை அமையணும், நல்ல வருமானம் அமையணும். என்னுடைய கணவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே போஸ்டிங்கே கிடைக்கல, துவா செய்யுங்கள்லாம் சொல்கிறீங்க. நிறைய பேர் கடன் அடைக்கிறதுக்காக கேட்குறீங்க. குழந்தைகள் நல்லா படிக்கணுங்கிறதுக்காகவும் நல்லா சம்பாதிக்கணும், அவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும்லாம் கேட்குறீங்க. முக்கியமாக உங்கள் குழந்தைகளுக்காக, கணவருக்காக நீங்கள் இந்த ஒரு சூறாவை ஓதி துவா செய்யுங்க. ஏன்னா இதை ஓதி வருவர்களுக்கு எந்த நோக்கத்தோடு நம்ம இந்த சூறாவை ஓதுறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். இந்த சூறா ஒன்று தான், நீங்கள் எதுக்காக ஓதுனாலுமே அதுக்கு பொருந்தி போகும். வருமானத்துக்காகவும் நீங்கள் ஓதலாம், வறுமை நீங்கள் ஓதலாம், வசதி கிடைக்க ஓதலாம், கடன் அடைகிறதுக்கு ஓதலாம், வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஓதலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாவற்றுக்குமே ஓதலாம். எல்லாத்துக்கு மேலே இது அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிச்ச சூறா. நம்ம குரான்லேயே வச்சு பார்த்தோம்னா இந்த சூறா ரொம்ப சிறுசு, எல்லாருக்குமே மனப்பாடமாக இருக்கக்கூடிய சூறா. அந்த சூறா தான் இக்லாஸ் சூறா, குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூறா. இதை எப்படி ஓதணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அல்லாஹு ஏன் இதை இவ்வளோ சிறப்பாக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹுடைய 5 விஷயத்தை, அதாவது அவனுடைய தன்மையில் 5 விஷயத்தை சொல்லக்கூடியதாக இந்த சூறாவாக இருக்குது. ஒரு இறைவனுடைய ஏகத்துவத்தை இந்த சூறாவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். யாராவது ஒருத்தவங்க தங்களை இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க இந்த 5 விஷயத்தில் ஒத்து போகணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சூறாவாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹுவை தவிர வேறு யாருக்குமே இந்த உலகத்தில் ஒத்தே போகாது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த 5 விஷயத்தை நீங்கள் உணர்ந்து இந்த சூறாவை ஓதி பாருங்க. இதனுடைய மாபெரும் சிறப்புகளை நீங்கள் அடைந்து கொள்வீங்க. அல்லாஹு இந்த சூறாவை விரும்புறதுனால இந்த சூறாவை யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான். அதே மாதிரி இந்த சூறாவை நீங்கள் நேசித்தால் அல்லாஹும் உங்களை நேசிக்கிறான். சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு வேற சூறாவே ஓத விருப்பம் இல்லை, இந்த சூறா தான் எனக்கு ஓத விருப்பமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? இவர் ஒரு சொர்க்கவாசி, அல்லாஹும் இவரை நேசிக்கிறான்னு சொன்னாங்க. அப்போ இந்த சூறாவை உங்களுக்கு பிடிச்சால் கூட அல்லாஹுக்கு உங்களை பிடிக்கும். இந்த சூறாவை நீங்கள் அதிகமாக ஓதுனாவே மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குன்னா அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே உங்களுடைய காலடிக்கு வரும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சிறப்பு சூறா. இதில் 5 விஷயம் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த விஷயம்தான் குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே கூறுவீராக, அல்லாஹு ஒருவன் தான்னு சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹு ஷமது, அவனுக்கு யார்கிட்டையுமே தேவையில்லை. லம் எளிது, அவன் பெறவும் இல்லை. வலம் யூலத், அவன் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல்லஹு, இன்னும் அவனுக்கு ஒப்பானவர் குஃபுவன் அஹத், ஒருவர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதை தான் பார்த்தீங்கன்னா ஆலிம்கள் சொல்கிறாங்க, இந்த 5 விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே பொருந்தாது. ஒரு 3 விஷயம் பொருந்தும், மிச்சம் 2 பொருந்தாது. 4 விஷயம் பொருந்தும், ஏதோ ஒரு விஷயம் பொருந்தாமல் போயிடும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த 5ம் பொருந்தது இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாற்று மதத்துலலாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க படைப்பினங்களை கூட வழங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிலர் மனிதர்களே என்ன பண்ணுறாங்க, நான் தான் இறைவன் சொல்கிறாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலையை பார்த்தா இறைவன்கிறாங்க, மிருகங்களை பார்த்தா இறைவன்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா படைப்பையும் பார்க்கும்போது இறைவன் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அனைத்தையுமே இதோடு ஒப்பிட்டு பார்த்தா கண்டிப்பாக அது எதுவுமே இறைவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால தான் இந்த சூறாக்கு மற்ற சூறாவை விட ஸ்பெஷல் ஜாஸ்தி. இது அல்லாஹ்வை பற்றி மட்டுமே வந்திருக்கக்கூடிய சூறா. ஆனால் இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு கலிமாவுடைய வாழ்க்கைக்கு தேவையான சூறா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சூறாவின் மூலமாக நேர்வழி காட்டுறான். இதெல்லாம் செய், இதெல்லாம் செய்யாத, இப்படிலாம் இரு, அப்படிலாம் இருக்க வேண்டாம், இதெல்லாம் நடந்துச்சு, இனிமேல் இதெல்லாம் நடக்க போகுது. அதாவது நபி அவர்கள் காலத்தில் இது நடந்துச்சு, அதே மாதிரி இனிமேல் பார்த்திங்கன்னா மறுமையில் இது நடக்கும்னு சொல்லிட்டு எத்தனையோ எச்சரிக்கை சொன்னாலும் இந்த சூறாவில் மட்டும்தான் மற்ற எதை பற்றியும் பேசாமல் இறைவனுடைய கோட்பாட்டை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதனால் அல்லாஹ் இதை மிகவும் நேசிக்கிறான். இந்த சூறாவை நீங்கள் 10 முறை ஓதுங்க. ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்யுங்க. இந்த சூறாவை ஓதிவிட்டு கேட்கப்படக்கூடிய துவாக்கள் மறுக்கப்படாது. அதுலேயும் இந்த சூறாவை 3 முறை ஓதுவதே ஒரு குரான் ஓதிய நன்மைனா, நீங்கள் 10 முறை ஓதுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரான் ஓதிய நன்மையை நீங்கள் ஒரே நேரத்திலே அடைந்து கொள்கிறீங்க. அப்போ நம்மளால் குரான் ஓதி துவா செய்யக்கூடிய நன்மை சாதாரணமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவின் மூலமாக 3 குரான் ஓதிய நன்மையை கூட நம்ம இதை ஒரே அமர்வில் ஓதி நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா அதிகமானவங்களுக்கு மனப்பாடமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இனிமேல் துவா செய்யும் போது இதை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்து பாருங்கள். உங்களுடைய வறுமையெல்லாம் நீங்கி வருமானம் பெருக்கெடுக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.